ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட வெட்டிங் டேக்கே தங்கச்சி செம்ம சூப்பராக ஒரு கிஃப்ட் கொடுத்தா. இதை பார்த்து எங்கள் அம்மா காலையிலே சர்ப்ரைஸாக வந்து எழுஞ்சிக்கிட்டாங்க. காலையில் விடியலே எங்களுக்கு செம்மையாக இருந்தது. என் தங்கச்சியோட கிஃப்ட் பார்த்துட்டு நானும் எங்கள் அம்மா எல்லாருமே பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக் ஆகிட்டோம். இவ எப்படி ஒரு கிஃப்ட்டை செய்வான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அதுவும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து செஞ்சுருக்கா. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எதாவது ட்ரீட் வைக்கணுமே சொல்லிட்டு சோளாப்பூரி செய்ய போயிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா மைதா மாவு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ரவையும் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தயிர் அப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணி உப்புலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். சோளாப்பூரினாலே நம்மளுக்கு சென்னா கிரேவி தானே ஞாபகம் வரும். அதனால சென்னாவே நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கிரேவிக்கு தேவையான தக்காளி வெங்காயம்லாம் ரெடி பண்ணி கிரேவியும் பண்ணி முடிச்சாச்சு. மைதா மாவு பார்த்தீங்கன்னா 2 hours நல்லா ஊறணும். அதனால் ஊற வச்சுட்டு அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். டாடிக்கு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வீடியோ கால் பண்ணிட்டோம். பண்ணிட்டு சூப்பராக ப்ரௌனியை வெட்டிட்டு டேடிக்கு ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா நம்மளோட மெயின் டிஷ்ஷான சோளாப்பூரி நான் தான் போடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி உருட்டி போட்டுட்டு இருந்தேன். கடைசியில் அது சோளாப்பூரி மாதிரி வருதோ இல்லையோ ஓட்ட வடை மாதிரி ஆயிடுச்சு. ஓட்ட வடையோ சோளாப்பூரியோ நம்ம மென்று தானே சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சாப்பிட்டு சூப்பராக இந்த டேவை முடிச்சு. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் தட்டிட்டு போயிடுங்க.